மாலத்தியோட அண்ணனும் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான சாட்சின்னு சண்முகம் நம்புறான். அந்த துரைக்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கதான் சண்முகம் இப்போ உள்ள போயிருக்கான். உங்களுக்கெல்லாம் விளங்குதா? இது எல்லாமே அவன் நமக்காக நடத்துற போராட்டம்டி. உங்களுக்காக சண்முகம் எவ்வளவுதான் பாடுபடுறான்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, அவன் சாதாரண ஆள் இல்ல, சாதிச்சு காட்டுறவன் தான் சண்முகம். ஒரு வேகத்தோட ஒரு வைராகியத்தோட அவன் உங்களுக்காக ஜெயிலுக்கு போய் போராடிட்டு இருக்கான். அத புரிஞ்சுக்காம நீங்க எல்லாரும் பட்னியா இருக்கீங்கன்னு அவன் கேள்விப்பட்டா அதை தாங்குவானா? சொல்லுங்க. கண்டிப்பா சண்முகம் திரும்ப வந்துருவான். நீயும் அறிவும் வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வாழ போறீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்குடி. இருக்கணும். உனக்கு நம்பிக்கை கட்டாயமா இருக்கணும். ஏன் சண்முகத்தை பத்தி எனக்கு தெரியும். உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும்னா, உங்களுக்காக அவன் எல்லாத்தையும் சாதிப்பான்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க எல்லாம் வந்து சாப்பிடுங்க. இல்ல இருக்கிற பிரச்சனையை பெருசுபடுத்தணும், சண்முகத்துக்கு மேல மேல மன உளைச்சல் கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா தாராளமா பட்னி கிடங்க. இது பாரு, நான் சாப்பிட்டாதான் சண்முகம் சந்தோஷப்படுவான். எனக்கு அவன் முக்கியம், அவனோட மனசு முக்கியம். நான் சாப்பிட போறேன். அவனோட மனசு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இப்படியே பட்னி கிடங்க. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சரியா? நான் இப்ப சாப்பிட போறேன். வந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா பட்னி கிடங்க. நான் வார்த்தையை நம்புதா? என் மகன் வீரன், அவன் காரியமா தானே ஜெயிலுக்கு போயிருக்கான். கண்டிப்பா அவன் வெற்றியோட தான் வருவான். எனக்கு தெரியும். எனக்கு சோத்த பொறுத்தா. ஏட்டி வாங்க. அக்கா, அண்ணன் எனக்கு தெரிஞ்சு அழும்க்கா. அண்ணன் பாவம் இல்ல, நானும் போய் சாப்பிடுதேன்.